ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னா மறைமலை நகரில் இருக்கோம். எதுக்குன்னா வந்து நாங்கள் வந்து பெட்ரோல் போட எதுக்கு நாங்கள் பெட்ரோல் போட டீசல் போடுறோம். டீசல் போட வந்திருக்கோம். எதுக்குன்னா வந்து நாங்கள் வந்து நாளைக்கு மதுரை போகிறோம். hours later. செம்மையாகிறப்பா. ஏய் சூப்பராகிறப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மதுரையில் இருக்கோம். மதுரையில் எங்கே இருக்கோம்னா பேரையூரில் இருக்கோம். யாரோட இருக்கோம்னா வருஷன் காட்சிகள் அவனது தம்பி கிறிஸோட இருக்கும். இப்போ நாங்கள் வந்து நேற்று நைட்டு கிளம்புனோம். நம்ம டயர்டுன்றதுனால வீடியோ எடுக்கல. ஸோ இப்போ வந்து நாங்கள் மதியம் டைமில் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து மதுரையில் நான் ஊர் பேரையூரில் வந்து எங்கடா போகிறோம்? பேரையூரில் வந்துட்டு பம்பு செட்டுக்கு போகிறோம். நிஜமாக அங்கே தான் போகிறோம், வேற எங்கேயும் போகல. பேரையூர் பம்ப் செட் போகிறோம். அங்கே போயிட்டு என்னன்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து என்னதான் டிசம்பர் மந்த்தாக அந்தளவுக்கு குளிருன்றீங்க, நான் ஃப்ரேமில் வரல, வெயில் சும்மா அடிச்சு புழகுது. ஸோ இப்போ நாங்கள் இங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் பம்ப் செட் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து க்ரீனரியாக நல்லா இருக்கு. ஐயா வழி மறந்துட்டேயா, சொல்லுவா. அதாவது ஒரு நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் பம்பு செட்டுக்கு போனேன். அப்போ போறச்ச அந்த இடத்துலலாம் வீடே இல்லை, 2-3 வீடு இருந்துச்சு. சரி, அப்போ போயிட்டோம். அப்பா கூட வந்ததுனால இப்போ வழி தெரில. உங்க அண்ணன் இப்படி பண்றானே, நீ என்ன நினைக்கிற? ஹேர் கட் சூப்பரா இருக்கு. எங்க வெட்டீங்க சொல்லுங்க? எங்க வீட்டுக்கே வந்து வெட்டி விட்டாங்களா? நல்லா இருக்கா? ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கா? ஏன் சோகமா இருக்கீங்க? யாரோ அழ விட்ட மாதிரி இருக்கு. வழி கண்டுபிடிச்சிட்டோம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வழி கண்டுபிடிச்சிட்டோம். 1/2 கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டர் மேலே போயின்னு இருக்கோம். அதாவது 1/4 கிலோமீட்டர் கூட நடக்கலையா? தெரிஞ்ச மரம் இருக்குல்ல? ஆமா, ஃபுல்லா புளிய மரம். புளி இருக்குமா? வருஷம் செம்மையா இருக்கிறாங்க. இது ஃபுல்லாவே அப்படியே அங்கதான் போங்க. எங்க அங்கதான் இருக்குல்ல மரம்லாம், அது இங்கே தெரிஞ்சு பாருங்க புளியங்காலா. அதான் இங்கே தெரியல, அங்க எப்படி எனக்கு தெரியும்? இந்த கோவம் தண்ணி இப்போ. சரி, ஒரு கேம் ஆடுவோம். ஆளுக்கு 3 கல்லு. யார் ஃபர்ஸ்ட் அடிச்சு கீழே வருதோ அவங்க தான் வின்னர். தம்பி பிச்சு சாப்பிட்றதுலாம் கணக்கு இல்லை ப்ரோ, கல்ல அடிச்சு சாப்பிடணும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து புளியங்காய். இது அப்படியே கச்சி சாப்பிடணுமா என்ன மாற்று? புளியங்காய் சாப்பிட தெரியாது. ப்ரோ வண்டி வருதுடா, ஒரு மண்டையை பொழந்துட்டோம்னா நம்ம ஜெயில் தான். இப்போ இதோ பாருங்களேன் ப்ரோ, பவித்ரன் ப்ரோ இறாரா. கிறிஸ்டி இவ்வளோ வெயிட்டா போட்டோன்னா எப்படிப்பா? அங்கே ஃபுல்லா தொங்குது பாருங்களேன். இப்போ அதை நம்ம அச்சனா ஒண்ணுமே இல்லை, அங்கேயே தான் போய் வந்துடும். ஆமாண்டா. ஏய் கிறிஸ்டி மெதுவா நீ இங்கே நில்லு. இது ரொம்ப காஞ்சி போயிடுச்சுடா. போடாதீங்க, காஞ்சிச்சு. அப்படியா? அச்சுதெல்லாம் வீணா போச்சு. அங்க பாருங்க கொக்குலாம் போது பாருங்க.
இதா இந்த எல்லாமே தண்ணி தான் தேங்கி நின்றுருக்கு. மழை தண்ணி எல்லாம் வந்துச்சுனாலே ஊர்ல இருந்து இங்கே தான் வருமா. அங்க பாருங்க. இங்க வாங்க. பாண்டியன் முனீஸ்வரர் திருக்கோயில் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு பம்பு செட்டு. கல்லுல ரவுண்டா இருக்கும், தண்ணில அடிப்பாங்க. ஆமா, இங்க எங்க அடிக்கிறது இல்ல பம்பு செட்ல தெரியலவா, என்னன்னு போய் பாப்போம். பம்பு செட்டு வழி எங்க இருக்குன்னே தெரியல. பஜாவனா அழகு தந்து இரு இரு. இங்கதான். இதுதான் என் தலையும் ஆதி வேணும்ன்றது. இப்படியே போயிட்டு இருந்தோம்னா அந்த சைட்ல வந்துட்டு இன்னொரு பம்பு செட் இருக்கு. அது எப்படின்னா கரெக்டா வயல்வெளிக்கு நடுவில் ஒரு பம்பு செட் இருக்கும். ஆனா தண்ணி எங்க இருந்ததுன்னு தெரியல. அதுக்கெல்லாம் நான் ஆனா இங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்லைல்ல. இருக்கு, பஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது. வீட்டு சமையலுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படும். வெயில் தாண்டா ரொம்ப அடிக்குது. அது என்ன கோயில் தெரியல ப்ரோ. ஆனா இந்த ஊர்ல ஆடுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. கரெக்ட். இந்த இதான் சொன்னியா? இது இது தெரியல. இங்க நான் வந்ததுல அங்க இருக்கு. அங்க தெரியுதா? அங்க இருக்குல்ல. ஆமா, அந்த இடத்துல இன்னொரு பைப் செட் இருக்கு. ஓ, அங்கேயும் தண்ணி வந்துட்டு எடுப்பாங்க. எடுத்துட்டு அங்கேயே குளிச்சுட்டு தண்ணி அப்படியே அங்க வயலுக்குலாம் போயிடும். சூப்பர். அதே மாதிரி இங்க ஒரு கிணறு. எவ்வளோ? இன்னொன்னு அங்க இருக்கிற தென்னை மரமா, அந்த தென்னை மரம் இருக்கு ஒண்ணு. அந்த தென்னை மரத்துக்கிட்ட போனாலும் அங்கேயே ஒரு பம்பு செட் இருக்கு. ஓஹோ. இப்படியே நம்ம இன்னொரு 5 நிமிஷம் வந்து போனா பக்கத்து ஊருக்கு போயிடும். அங்க பாத்தீங்களா? எதுப்பா? ஐயோ, பேரு மறந்துட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லை, கிறிஸ் இல்லாமல் ஆதி இருந்தால் கொஞ்சம் பெட்டர். கிறிஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே நிறைய இருக்கு, நம்ம வந்து யூனோ கார்ட்ஸ் விளாடலாம். கார்டு பிடிங்க சிவா. ஏய், டோரேமானாடா. சிவுகா. இங்க ரொம்ப காத்தடிக்குது, நம்ம வீட்டுக்கு போய் விளையாடுவோம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டே சுருக்கிக்கு யூடியூப் சேனல் லோகோ வந்துட்டு மாற்ற போகிறோம். ஸோ எப்படி கூமாம்பட்டி ஃபேமஸ் ஆச்சோ அந்த மாதிரி பேரை இவரை ஃபேமஸ் பண்ண முட்டை ஆம்லேட் இல்லைம்மா, முட்டை புரிஜி. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இவருக்கு இப்போ லோகோ ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துல ஏறி அந்த வீ இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உட்கார வச்சா அஞ்சு வழிக்கு வந்துருக்கீங்களா? செருப்பு ரெடியா? பிஆர் சார், இவர் தான் பேர் கிரில்ஸ். கடுமையான ஆபத்தை தாண்டி இப்போ மலை ஏற முடியாம உட்காந்துருக்காரு. மலையில தான் வேடி வேடிக்குதே. அட்டா பாவி, கிரிப்புக்கு ஒண்ணுமே இல்லையா? ஸ்பைனரா பசங்க ட்ரௌசர் இல்லாம இங்க தான் தம்ப்நெயில் போட போறேன். டாடா. வழுக்கிடும் ஸ்கிராட்ச் போட்டுருச்சு. ஆமா, இதோ போட்டோம் பாரு. பரவாயில்ல.